நடித்திருந்த குணாபாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கோட்டாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருக்குறளை நம்ம படிச்சிருக்கோம், ஆனா சினிமாவா நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ரசனையோட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண கேமரா சரியான ஒரு இயக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா பல ஆங்கிள் இருக்கு. எல்லாருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா, ஃபைட் இருக்கா, இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து, காமராஜை வச்சு படம் எடுத்து, இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு. ரொம்ப அதுக்கு மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும், விஜிபி சந்தோஷன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது நல்ல ஒரு யோசனை. யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறது, காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஷேரிங் பேசிக்கெல்லாம் போடாமல் எல்லாரும் பார்க்கணுங்கிற நினச்சதில்ல. மிக சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக இந்த யூடியூப்ல பெரிய ஒரு வெற்றி அடையும், எந்த மாற்றமும் இல்லை. திருக்குறள் எல்லாரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம். நிச்சயம் எல்லாரும் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி, தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம். பாலகிருஷ்ணன் செய்கிறது ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது. இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற, மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு வேள்வி. இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்க காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கி இருந்தாரு. அதை நான் 2-3 முறை பார்த்தது. அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது. அது மாதிரிதான் இந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார். இப்போ திரையரங்கு வேற மாதிரி இருக்கு, அதனால திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்கள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும், இன்னொரு பக்கம் 2 பக்கமும் சொல்றாங்க. இப்போ புது புது கன்னு இருக்கு, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நினைச்சு பாருங்க, திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, திருவள்ளுவர் 2 பக்கம் கன்னு நடக்குமா? அப்போ திரையரங்கு இருக்காதுதான், நியாயம்தான். இது மாதிரி படத்தை எங்க போட்டா கொண்டு போய் சேர்க்க, இவருடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பத்தி படம் எடுக்கணும்னு நினைச்சாரு அவரு? திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாதிச்சு ஒரு 100 கோடி ரூபாய் எப்படியாவது அதில் சம்பாதிச்சிடலான்னு இல்லையே. திருவள்ளுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதானே என்னுடைய நோக்கம். அது எப்ப நிறைவேறும்? இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும். அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்னைக்கு இதை பொறுத்த யூடியூப்ல எடுக்கணும் படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது 2 விஷயம். ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான, இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, பாலகிருஷ்ணனை நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்தோ இல்லை பத்திரிகை சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களை சொன்னாலோ நேரடியாக ஒரு பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கு நம்ம பாராட்டு ரிசீவ் பண்றதுக்கும் சரி, பாராட்டுறதுக்கும் சரி. 2 பேரை பாராட்ட நினைச்சவங்க. ஒன்று பாலகிருஷ்ணன், இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு யூடியூப்ல கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள், ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள்
ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள். விஜய் சந்தோஷம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க, பிலிப்பைன்ஸ்ல வைங்க, தாய்லாந்துல வைங்க, அவர் வந்துடுவார். எந்த ஊர்ல வைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னா போதும். திருவள்ளுவர் வந்து எவ்வளவு காலமா அந்த சேவை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து நிஜமாக விஜய் சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி. இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வதாக வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்கு. இது யூடியூப்ல தான் வெளியிடுறாங்க. இலவசமா பார்க்கணும்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. அந்த பணியை நீங்க அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். காரணிகள் பாத்தீங்கன்னா, இதோட திரைக்கதை வசனகர்த்தா திரு செம்பூர் ஜெயராஜ் அவர்கள், மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள், விஐடி வேந்தர் அவர்கள், உயர் திரு எனது உடன்பிறந்த சகோதரர் ராமராஜ் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள், இவங்க தான் அதோட உண்மையான தூண்கள். சொல்ல போனா நான் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. சொல்ல போனா நான் ஒரு அணில் மாதிரி தான் அந்த வேலையில. ஸோ படம் வெளிவந்த போது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஆனா தியேட்டர்ல போதுமான ஆட்கள் வரல. ஏன்னா அந்த தியேட்டரோட அந்த தொழில் வேற மாதிரி நிறைய மாறி இருக்கு இப்போ. ஏன்னா 30 வயசுக்கு மேல உள்ளவங்க தியேட்டருக்கு வர்றதுக்கான இதுல இல்லை. அப்போ இந்த ப்ரொபோசல் நான் வந்து ராமராஜ் தலைவர்கிட்ட சொன்ன போது, நீங்க இதை கொண்டு வாங்க யூடியூப்ல, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதோட நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயோ அதுலயோ போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்றதை விட, இது மக்களுக்கு வந்து, ஏன்னா திருக்குறள் நமக்கு வந்து ஃப்ரீயா தானே கிடைச்சது. திருக்குறளுக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்கலையே. அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீயா போட்டோம் அப்படின்னுட்டு முடிவு எடுத்துட்டோம். இதுல அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா, அவங்க விளம்பரத்தை கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ள நீங்க வீடியோவே போட வேண்டாம், ராமராஜோடத வெறும் கார்டு மட்டும் போடுங்க, பார்த்தா பரவாயில்லையே, ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாம இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது. அவரு வந்து வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய நல்லெண்ணம் தான் வந்து காரணம் நான் வந்து நம்புறேன். ஏன்னா இது மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அவர்களை வரவேற்கிறேன். உலகம் பூரா திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் அவர்களை வரவேற்கிறேன். என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது. படம் பார்த்துட்டு பரவசமா இது பண்ணீங்க. ஸோ இன்னும் இது வந்து உலகம் பூரா, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, அது வந்து திருக்குறளை பற்றி திருக்குறளை பற்றி ஒரு முன்னுரை தான் அந்த படம். திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு அது வந்து ஒரு இதா இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு இவங்க எல்லாம் துணை நின்று இருக்காங்க. ஸோ இங்க வந்திருக்கிற அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். மேடையில் அமைந்திருக்க பெரியவர்களுக்கு அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். நிறைய படங்களில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு வராதா அப்படின்னு மற்ற படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான். நான் நாகேஷ் சாரோட வந்து மிகப்பெரிய தீவிர ரசிகன். திருவிளையாடல் படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு எங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினைச்சவன். ஏன்னா அது மாதிரி எனக்கு இந்த படத்துல வந்து நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். இப்படி ஒரு வரலாற்று படத்துல நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த படமெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து, வரலாற்று படம்னா பிள்ளை குரலா சொல்லுவீங்களோ, படிக்கிற காலத்துல வந்து எல்லாமே சொல்லுவீங்களோ, அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பாமர மக்கள் வந்து 2K கிட்ஸ் வரைக்குமே அழகா இந்த கவிதை மாதிரி புரியுற மாதிரி அவ்வளவு தெளிவா இந்த படத்தை வந்து சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரமணா மீடியாவில் வந்து இந்த படம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது.
ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறைய பேருக்கு வந்து போய் சேருமோ சேராதோ தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ, அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்ல படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் யூடியூப்ல கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஃபார் த அப்ரிசியேஷன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த மேடையில் பார்க்கறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாக்கியமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஆளுமைகள், சீனியர் பீப்புள், இது மாதிரி வாய்ப்பு எந்த நடிகனுக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மொமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலி நான் ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். ஆஸ் அ நடிகனா ஒரு சினிமாவில் எனக்கும் அந்த மாதிரி நிறைய லட்சியங்கள் உண்டு. அதில் முதல்ல ஒன்று வந்து ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நமக்கு அமையாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் சினிமாக்குள்ள வந்த காலத்துலேருந்தே உண்டு. நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போதான் லீட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த படத்துல வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, லைக் நான் நிறைய முயற்சிகள் பண்ணி ஒரு தோல்வடைஞ்ச காலத்துல தான் அசோசியேட் டைரக்டர் மகேஷனை பார்க்குறேன். பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, நான் ரெஃபர் பண்றேன் வாங்க அப்படின்னாரு. எப்பவுமே யூஸ்வலாக ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும், பட் ரெஃபரன்ஸ்ல போகும்போது அது கொஞ்சம் வேல்யூ அடிஷன் கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு கிரியேட் ஆகும். ஸோ போனேன், ஸ்பாட்டு தான் கூப்பிட்டாங்க. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு போன உடனே லைக் கொஞ்சம் ஷிவரிங்காக இருந்துச்சு. என்னடா அது, லைக் டேரக்டர் ரொம்ப சீனியர் பர்சன், அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் திருக்குறள் பட்சத்தில் நிறைய திருக்குறள் கேட்பாரோ, தமிழ் பேச சொல்லுவாரோ, இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸாக போனேன். பார்த்த உடனே லைக் அப்படி ஸ்மைல் பண்ணாங்க. அப்பாடா செலக்ட் நினச்சேன் நான். அதுக்கப்புறம் சின்ன இன்டர்வியூ போச்சு, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷிவட்ட கேட்டீங்கன்னா மணினை கேட்டினாரு. லைக் பையன் ஃபிட்டா இருக்கானா, இந்த தமிழ் பார்த்தாரு. தமிழ் பார்த்த உடனே லைக் ஒரு படைத்தலைவனா ஒரு வீரமா இருப்பான், லைக் நிறைய போர்கள் புரிஞ்சிருப்பான். அந்த அப்பியரன்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் பிசிக்கலா ஃபிட்டா அவருக்கு தெரியல. நான் சொல்றேன் பிரதர் அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் யோசிச்சேன், கொஞ்ச நேரம் ஸ்பாட்லேயே இருந்தேன். தென் பர்சனலாக போனேன். சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபிட் ஆயிடுவேன் சார். ட்ரைனர் இருக்காரு, ஒரு படத்துக்காக கொஞ்சம் பாடி ஷேப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். லைக் நீங்கள் சொல்லுங்கள் டைம். இல்லை நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ டிசப்பாயிண்டட். அப்போ 3 days கழிச்சு சின்ன ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது சாருடைய விஷுவலுக்கு போச்சுன்னு நம்புறேன். தென் தே கால் மீ, கூப்பிட்டாங்க. ஆஃபீஸ் போனேன். அங்கேயும் பயங்கரமாக ஒரு தொக்கான்ட்டு இருந்தார். ஐயோ அப்போ எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு யோசிச்சேன். தென் அகெயின் எல்லாரும் அனுப்பிட்டு நீங்கள் செலக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு உதயகுமார் நான் சொன்னார், கோ டைரக்டர். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அப்புறம் சாரை மீட் பண்ணேன். ஸோ இப்படி தான் உள்ளே வந்தேன். அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் லைஃப்ல கிடைக்காம ஏங்கின காலத்துல எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்தாரு ஐயா எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இந்த கேரக்டர் சும்மா இல்லை, லைக் என்ன சொல்றது, அவன் வந்து ஒரு படை வீரன், லவ்வர், ஒரு மாணவன், ஒரு விஸ்வாசி, ஒரு மக்களையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த படத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசம் உழைச்சேன். இந்த மாதிரி வீரதீர செயல்களுக்கு உண்டான காட்சிகளுக்கு உடம்பு ஏற்ற ஃபிட்டா இருக்கணும், லவ் போர்ஷன்ஸ்க்கு உடம்பு அப்படியே குறைக்கணும். அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. எஸ்பெஷலி லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைக் வரவே இல்லை. சார் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி விட்டாரு. சார் எல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. அவர் அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையாது. அவருக்குள்ள அவ்வளவு இளைஞன், 10-15 இளைஞன் இருக்காம தான் எனக்கு தெரியுது. இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் இன் ஸ்பாட். ரொம்ப சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னடா பசங்க கேட்டாங்க, என்ன ஓடிடில எப்போ வருது, சேட்டலைட் எப்போ வருது, என்ன ப்ராக்ரஸ் கேட்டாங்க ஆஃப்டர் தியேட்டர் ரிலீஸ். நானுமே சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. ஆனா இது உண்மையிலேயே வந்து யூடியூப் சேனல் மாதிரி இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா கிடையாது. as said, லைக் மற்ற ஓடிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு பைசா வேணும், எல்லாம் பண்ணுவாங்கன்னு டவுட் தான். பட் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் லைக் பட்டி தொட்டி எல்லாமே இருக்கு யூடியூப் சேனல்ஸ், யூடியூப். ஸோ இது ஃப்ரீயா கிடைக்கும் போது கண்டிப்பா உலக மக்கள் அனைவருமே தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச, தமிழ் பற்றுள்ள அனைத்து மக்களுமே பார்க்கணும். லாங்குவேஜ் டசன்ட் பேரியர் ஃபார் திருக்குறள் நினைக்கிறேன். திருக்குறளை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே எங்க படத்தை வாட்ச் பண்ணுங்க. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் உள்ள மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படத்துல. என்ன சொல்றது, இது வந்து மகாபாரதமோ இல்ல ஒரு போட்டோல பாக்குறதும் வந்து மனிதர்களால வரையப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது திருவள்ளுவர் இப்படி இருப்பாரோ, இவரை மாதிரிதான் இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கைய தன்னுடைய நடிப்பு மூலமா கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளின் ஆழத்தையும் வள்ளுவனின் மனித நேயத்தையும் ரொம்ப நேர்த்தியா படத்துல தன்னுடைய நடிப்பு மூலமா வழங்கி இருக்கக்கூடிய திருக்குறள் படத்தின் கதாநாயகன் திரு கலைச்சோழன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கூத்துப்பட்டினுடைய நிறுவனர், என்னுடைய குருநாதர் பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்களுக்கும்,
இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பை அளித்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், திரளாக வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திரைப்படம் ஜூன் 27ஆம் தேதி திரையிடப்பட்டது. பத்திரிகை நண்பர்கள் மத்தியிலும், ஊடகத்துறை மத்தியிலும், திரை விமர்சகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது, நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தது. இருந்த போதிலும் எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை. சென்னையில் ஒரு 3 வாரமும், தஞ்சாவூரில் ஒரு 25 நாட்களும் மரியாதைக்குரிய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய அறிவுறுத்தலின் பேர் இந்த திரைப்படம் ஆங்காங்கே காட்சிகள் ஓடியது. அந்த திரைப்படம் ஒரு அறம் சார்ந்த படம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்கிற அந்த மானுடத்துக்கே மானுட வாழ்வியலுக்கான அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த தத்துவமானது இந்த ஒழுக்கம், அறம் சார்ந்த விஷயம். இந்த அறம் சார்ந்த இந்த திருக்குறள் திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பொருட்டு இன்று எங்களுக்கு நிறையான திரையரங்கு கிடைக்காத மிக முக்கியமான காரணத்தினால இந்த அறம் சார்ந்த திரைப்படத்தை உலகம் புறாமல் கொண்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து இப்போது நாங்கள் யூடியூப்பில் இலவசமாக இதை பதிவேற்றம் செய்கிறோம். அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து இது உலகம் புறாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லாரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற திரைப்படத்தை செய்யற வேலையை விட்டுட்டு உடனே வரணும்னு எதிர்பார்ப்பீங்க, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நடக்காது. ஆனா இந்த படத்துல, திருக்குறள் படத்துல வாசுகி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அவங்க மாடர்னான கேர்ளா இருந்தாலும் அதனுடைய விஷயத்தை, நுணுக்கத்தை எல்லாமே ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு கச்சிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை நமக்காக கொடுத்த வாசுகியாக நடித்த தனலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணப்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இன்னைக்கு யூடியூப்ல உங்களுக்காக ஃப்ரீயா கொடுக்கும். எல்லாருமே படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சாதாரண படம் இல்ல, இது வரலாற்று சார்ந்த படம். கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திருக்குறளை எப்படி தேங்க்யூ சோ மச். திருக்குறளை எப்படி எல்லாருக்கும் சமுதாய சிற்பி பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே எழுதி வெளியிட்டு இருந்தாரு. பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், பிஜேபி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உலகை தமிழான் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளி. அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் மூலமாகத்தான் எனக்கு திருவள்ளுவர் படத்தை அவர் எடுக்கிறார் என்பது நன்கு தெரியும். ஒரு சாதாரண மனிதன், உலகமெல்லாம் புகழ்பெற்ற ஒரு மனிதரை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையுடன் செய்து இந்த உலகமெல்லாம் திருக்குறளை அனுப்ப வேண்டும், அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி மிக அதிகம். ஐயா ராமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் சமுதாய மக்களுக்கு
சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு அவர்களுடன் இருக்கிறது. அதுபோல் நமது விஸ்வநாதன் அவர்கள் அவர்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கின்றார். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நடிகர்கள் குறிப்பாக தாடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல வந்து வாசுகி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆக ஒரு நடிப்பு என்றால் அது மக்களை வந்து செய்ய வேண்டும். மக்களை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஊடக நண்பர்களாம் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த வள்ளுவரை உலகமெல்லாம் அனுப்ப முடியும், அனுப்புவார்கள். மேலே நான் அருமை தம்பி லட்சுமணன் பேசினார். மேடலை இருப்பவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் இன்று உலகமெல்லாம் 198 வள்ளுவர் சிலை வைத்திருக்கின்றோம். அந்த சிலைகள்லாம் நான் நேராக கொண்டு அங்கு இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாமே இலவசமாக கொடுத்த அந்த சிலை இந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலும் இருக்கின்றன. தமிழகத்திலே நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிலை வேண்டும் என்று எழுதினார். அந்த சிலையை தருவதற்கு பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் எப்பவும் தயாராக இருக்கின்றது. ஆகிய சிலைகள் தேவை என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அற்புதமான விழா, மிக சிறந்த விழா, நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கும் விழா. இந்த பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சார்ந்தோன் கேட்ட தாய், என்னை வளர்த்தது அன்பு தாய். வசதியில்லாத நேரத்திலே அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று ₹1 சம்பாதித்து அதன் மூலமாக எங்களை வளர்த்தார்கள். ஆக முயற்சி இருந்தால் எல்லாம் முடியும். அதிலும் தாயும் தந்தையும் ஆசானையும் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் நம்ம எல்லாவற்றிலும் சிறப்பறம் செய்ய முடியும். கர்மவீரர் காமராஜ் அவர்களுக்கு நான் பேப்பர் போட்டேன், தினத்தந்தி பேப்பர். அதற்காக ₹1 கொடுத்தார். என்று காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். ஆக எதையும் முடிந்தால் முடியாது ஒன்றும் இல்லை. இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. என் அருமை இளவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக வர வேண்டும். அதற்காக எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால்
ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், திருக்குறள் படம் பதிவேற்றம் அரங்கேற்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வரவேற்புரை வழங்கி இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்த எனது அருமை நண்பர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருக்குறள் அப்படிங்கிறது நாம் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது இருந்தே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை நிறையா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது, 1330 குறள் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு குறள் பிரகாரம் வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 1330 குறளை எழுதி அது ஒரு ஆங்கிலேயரால் அந்த ஓலை கண்டெடுக்கப்பட்டு அது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரியாது, அவர் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒன்று அவர் தமிழர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். காம்பேர் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உருவம் இல்லை அப்படின்னு. அதனால தான் அவருக்கு தெய்வ புலவர்னு பேர் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காம, நான் யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லிக்காம, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நாகரிகம் வளர்றதுக்கு முன்ன வந்துடலன்னா காட்டில் துணிமணி இல்லாமல் இலைய வேலை கட்டிட்டு நாகரிகம்னு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முதல் நாகரிகம். அப்படி படிப்படியாக நாகரிகம் வளர்ந்து வரும்போது அந்த ஒழுக்கங்கிறது மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் பல சாணக்கியர்களாக இருந்திருக்காங்க. இத்தாலியில் மக்கியவல்லி அப்படிங்கிறது மிகப்பெரிய இலக்கிய சாணக்கியன், அந்த அரசியல் சாணக்கியன். அவர் எழுதியிருக்காரு, அறத்தை அரசர்கள் எப்படி வேணால் வளைச்சிக்கலாம் இல்லை அழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்புறம் அந்த நாட்டு பிரின்ஸ் அப்படின்ற சட்டத்தை பற்றி எழுதியிருப்பார், இளவரசன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார். அதாவது ஒரு இளவரசன் ஒரு கற்றுக்கணும்னா அது நரியை பார்த்து கற்றுக்கணும், இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த உயர்ந்த ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசரை அவங்கெல்லாம் விலங்குகளோடு ஒப்பிட்டு பேசினாங்க. நம்ம திருவள்ளுவர் அதை இறைவனுக்கு அரசனால இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார். அந்த திருக்குறளை எந்த இடத்துலையுமே எந்த மதச்சார்பற்றவோ எந்த ஒரு இறைவனை பற்றி பேரைவோ எதுவுமே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி அந்த திருக்குறள் உலக பொதுமறைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா பொய்க்கு நிறைய அவதாரம் இருக்குது, உண்மைக்கு ஒன்றே ஒன்று தான், அதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவருடைய வரலாறு உண்மையிலுமே எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த கதையை சரியாக வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்கன்னு தெரியல. நாம் எப்படி வீரபாண்டி யோபனை சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ, எப்படி கர்ணனை சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவள்ளுவராகவும் வாசிக்காமல் இவங்க 2 பேருமே நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வாசுகி தனலட்சுமி எங்கள் ஊர் பொண்ணு, திருப்பூர் மண்ணின் மகள், எங்கள் திருப்பூர் மண்ணின் மகள். அதே நெசவு செய்யக்கூடிய
அந்த நெசவாளரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நான் வேட்டி நெசவு பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வாசிகை நடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் திருப்பூருக்கே பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அப்படி எல்லா கலைஞர்களுக்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த எடிட்டரு, கதை எழுதுறவங்க, இளையராஜா இசைஞானி, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க ஏஜே பாலகிருஷ்ணன். எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். நான் அவரோட நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பேசிகிட்டு இருக்கிற போது என்ன இப்படி ஒரு வெள்ளேந்தியா இருக்காரு, இந்த உலகமே புரியாத இருக்காரு, குழந்தையாட்டு இருக்காரு, ஏனுங்க என்ன திருவள்ளுவர் படத்தை எடுக்கிறதுன்னு சாதாரண விஷயமா, நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அலட்டிக்காம அவர் சொன்ன விஷயம், காமராஜர் இதே மாதிரி தான் எடுக்கும்னு நினச்சிருங்க. அந்த எண்ணத்தை வலுவாக போட்டேன். அந்த காமராஜர் படம் இன்னைக்கு வெளிவந்து மிகப்பெரிய பேர் எனக்கு வெற்றி தந்திருக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு ஏஜே பாலகிருஷ்ணனுக்காக நான் மதிப்பு கொடுக்கல. நான் காமராஜர் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு படித்து வந்தவன் நான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை, காமராஜர் படத்தை பல முறை நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, உங்களை சந்திப்புனா நான் நினைக்கல அப்படின்னு எனக்கு அவருக்கு மேலே அளவு கடந்த மதிப்பு மரியாதை வந்தது. ஐயா நீங்கள் திருவள்ளுவர் எடுங்க ஐயா, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு போன வாரத்து வரைக்கும் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு தன்முனைப்பும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எடுத்து எந்த விதமான ரெவடியும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கிட்டேயுமே கையேந்தி இந்த படத்தை முடித்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய உலக இதுக்கு வந்து பெரிய லண்டன் போயெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு இருந்தாலே போதும். அவ்வளோ பெரிய அறிவு உங்களுக்கு இருந்துக்கிறீங்க. அந்த அறிவு உலக அரங்கில் உங்களுக்கு திரையரங்கில் இடம் கிடைக்காது கூட இருக்கலாம். ஆனால் உலக அரங்கில் இந்த யூடியூப் மூலிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை பார்ப்பாங்க. எப்படி நான் காமராஜ் படத்தை பார்த்துட்டு உங்களை வாழ்த்துறனோ, அப்படி திருவள்ளுவர் பற்றி தெரிஞ்சவங்க விஜி சந்தோஷம் ஐயா அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் போய் செலவச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய திருவள்ளுவர் பற்றி எனக்கு தினசரி ஐபிஎஸ் அதிகாரி திருநாவுக்கரசு டெய்லி எனக்கு திருவள்ளுவர் பற்றி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டே இருப்பார். தினம் காலையில் வாக்கிங் போகிற அதை கேட்டுக்குவேன். என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் தினம் ஒரு திருக்குறள் அனுப்பிச்சிருப்பார். என்னுடைய அருமை நண்பர் ஸ்கை சுந்தரராஜ் கூட நாங்கள் எங்கே போய் பேசினாலுமே ஒன்றா காமராஜர் பேசுவோம், இல்லைன்னா மகாத்மா காந்தி பேசுவோம், இல்லைன்னா திருவள்ளுவர் பேசுவோம். இப்படி எல்லா விஷயமே வந்து வாங்கிட்டு இருக்கிறதுல ஒரு கதையாக எடுத்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் பார்க்கல, எங்கள் ஊர் திருப்பூருக்கு அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சக்தி தேட்டரு, அருணா தேட்டரு எல்லா பக்கமே நாங்கள் பார்க்க வச்சோம். மிகப்பெரிய சிறப்பான வரவேற்பு கிடைச்சி எல்லா பக்கமே. இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போனது ரொம்ப சிம்பிளான விஷயம். அறம், அன்பு, இந்த ரெண்டு தான் அவர் எடுத்துட்டு மிகப்பெரிய விஷயமே. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அன்பு இல்லாமல், அறம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலுமே அது எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பெருவாழ்வு வாழணும், ஒரு முழு நிறைவான வாழ்வு வாழணும்னா அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த நடத்தை சரியாக இருக்கணும், அந்த ஒழுக்கம் சரியாக இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அந்த அறம் இருக்கணும், அற வாழ்க்கை வாழணும். அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவே தெய்வம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி கொடுத்து அது வாழ்க்கையில் கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாமே அதுதான். இதைய நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் நான் சொல்லுவேன். எல்லா நிகழ்வுக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த நிகழ்வு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல, மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த திரைப்படத்தை, இந்த திருக்குறள் படத்தை, இது மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல, படம் மட்டும் இல்லை, உண்மையிலுமே பொழுதுபோக்க படம் பார்த்தா 2 மணி நேரம் எப்போ போகிறனே தெரியாது. அந்தளவுக்கு இயல்பாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எளிமையாக எல்லா மக்களும் புரியுற மாதிரி எடுத்துக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இது நான் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த பெரிய நிலைக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் ஏதோ ஒரு உயர்வாக வந்துட்டீங்க.
அடுத்த உங்களுடைய இளைய தலைமுறை, உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்க வேண்டியதில்லை, பெரிய அளவுக்கு பணம் நகை இதெல்லாம் அசட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இந்த நல்ல சப்ஜெக்டை, திருவள்ளுவர் படத்தை பார்க்க வைங்க. அதே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி ஹரிச்சந்திரன் படத்தை பார்த்தோன்னா மகாத்மா காந்தி நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து, திருக்குறளை திரைமொழி வடிவில் உலக தமிழர்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க ஒரு சிறப்பான முயற்சி எடுக்கப்பட்டது. அதுதான் திருக்குறள் திரைப்படம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக